ரதிய அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஸ்வீட் கார்னு சிப்ஸு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். குழந்தைங்க எங்கள் வீட்டில் ஸ்வீட் கார்னு அப்படியே சாப்பிட மாட்டாங்க, வேக வச்சு கொடுத்தா காரமாக செஞ்சு கொடுக்கணும். அதனால் இன்றைக்கி அக்கா அதான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய ஸ்வீட் கார்னில் உள்ளது ஃபுல்லாக அக்கா உதுத்து வச்சுருக்கிறேன். அதனுடைய அந்த முத்து மட்டும் உதுத்து வச்சுருக்கிறேன். செய்வோம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துட்டேன். இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த முத்து ஃபுல்லாக இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு தூள் உப்பு. அது தூள் உப்பு வந்து கல் உப்பில் அரைக்கிறனால அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குப்பா, சதன்னு இருக்குது. இது வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மீடியம் ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கடலை மாவு, அதே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், ஒரு 2 சிட்டிகை இருக்கும் பெருங்காயத்தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துடணும். இப்போ அக்கா எல்லாத்துலேயும் அந்த பவுட்ரு கார்ன்ஃப்ளவரும் கடலை மாவும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பசங்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த காரமாக இந்த சிப்ஸு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்பா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், காரமும் இருக்கும். இந்த ஸ்வீட் கார்னில் ஸ்வீட்டும் இருக்குமா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு. இன்னும் கொஞ்சம் தெளிச்சுக்கணும். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும், அந்த மசாலா வந்து ஸ்வீட் கார்னில் ஒட்டணும், நல்லா ஒட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இருங்க, நல்லா அக்கா வந்து பரட்டி விட்டு வரேன். இப்போ எந்த அளவு தண்ணி தெளித்து பெசரி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா அந்த இடத்துல அந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டிக்கணும். நல்லா அந்த ஸ்வீட் கார்னில் நல்லா பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொரிக்க முடியும். இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 மினிட் மட்டும் ஊறட்டும். இப்போ 5 மினிட் ஊறிச்சு போதும். நம்ம அக்கா அடுப்பில் ஆயில் ரெடியாக காய வச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே அது யூஸ் பண்ண ஆயில்னால தான் இந்த கலரில் இருக்குது. அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே உதிரியாக போடுங்க. லைட்டாக வெடிக்குது. அக்கா கொஞ்சம் தூரமாக இருக்கிறேன், நீங்கள் லைட்டாக தான் வெடிக்குது, அதனால் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த மசாலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்போ மொறுமொறுப்பு நல்லா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம்பா. இந்த கார்ன் போட்டிருக்கனால நல்லா மொறுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அக்கா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். இப்போ அக்கா அடுத்த ஷிஃப்ட்டும் போட்டு விட்ருக்கேன், வேகட்டும். அவ்வளோதான் அக்கா, எல்லா ரவுண்டும் போட்டு எடுத்துட்டேன். ஸ்பைஸியாக டேஸ்டியாக. அதுக்கு மேலே கொஞ்சோடு லாஸ்ட்டாக கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி டக்குன்னு எடுத்துருங்க. கறியை முன்னாடி எடுத்து அந்த கறிவேப்பிலை வச்சுட்டிங்கன்னா அது போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இது கை வைக்க முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. 3 ரவுண்டு போட்டு எடுத்தேன் அக்கா, சின்ன வடை சட்டினால. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்பைஸி அந்த ஸ்வீட் கார்ன் ஸ்வீட்னஸும் இந்த மசாலா வந்து நம்ம போட்ட மசாலாலாம் ஸ்பைஸியாக, அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த பாருங்கள், இப்போ உடையுது பாருங்கள், மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும்பா. இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. அக்காவுக்கு ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.